Hi everyone, this is Rajkumar. Agenda of this video to understand theoretical concept of class and object. இந்த டயக்ராம் மூலமாக நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட். ஓகேங்களா? ஸோ இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி டெம்ப்ளேட் ஆர் ப்ளூ பிரிண்ட் என்ன மாதிரினாலும் சொல்லலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நம்மளால் எவ்வளவு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரியல் வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளை சுற்றி உள்ள எல்லா விஷயத்தையும் நம்ம ஆப்ஜெக்ட் தான் சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டும் ஒரு செர்டைன் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கோம். எக்ஸாம்பிள், இப்போ காருங்க அப்படிங்கிறத ஒரு கிளாஸாக கன்சிடர் பண்ணலாம். இந்த கிளாஸுக்கு நம்பர் ஆஃப் வீல்ஸ், நம்பர் ஆஃப் சீட் அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படிங்கிறதுலாம் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கலாம். இது ஒரு டெம்ப்ளேட்னு வச்சுக்கலாம். இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நம்ம எஸ்யூவி கார் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம்னு வச்சுக்கலாம். ஸோ எஸ்யூவி காருங்கிற ஆப்ஜெக்டில் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் சீட் இஸ் 6. இதே ஒரு செடான் கார் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா அதில் நம்பர் ஆஃப் சீட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ப்ராப்பர்ட்டி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் டிஃபர் ஆகும் அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிள் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகே, ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளில் ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறத கார் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அதில் ப்ராப்பர்ட்டி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் டிஃபர் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு ப்ராப்பர்ட்டியோட சேர்த்து மெம்பர் ஃபங்க்ஷன் ஆர் பிஹேவியர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பொதுவாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத இன்னொரு வேர்ல்டில் டேட்டா மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, பிஹேவியரை மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் ஒரு ஷாப் போகிறீங்க, அங்கே ஷாப் கீப்பர்கிட்ட போய் ஒரு டேபிள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் உங்கள்கிட்ட ரெக்குயர்மெண்ட் கேட்பார். எந்த மாதிரி டேபிள் வேணும், உங்களுக்கு என்ன பர்பஸ்க்கு வேணும், என்னென்ன பேஸோட வெயிட் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ நம்பர் ஆஃப் லெக்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பார். இதெல்லாம் ரெக்குயர்மெண்ட்டாக இருந்தாலும் இதெல்லாம் அந்த டேபிளோட ப்ராப்பர்ட்டியும் கூட. கரெக்டுங்களா? ஸோ அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லா ரெக்குயர்மெண்ட் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் காஸ்ட் என்ன அந்த டேபிளுக்கு எஸ்டிமேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ அவர் ஆல்ரெடி காஸ்ட் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாரு. உங்கள்கிட்ட கேட்ட ரெக்குயர்மெண்ட், அதாவது அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி உங்களுக்கு காஸ்ட் கேல்குலேட் பண்ணி சொல்லிடுவார். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறாருங்களே, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி காஸ்ட் கேல்குலேட் பண்ணி சொல்கிறாருல, இதைத்தான் மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியும் இந்த மெம்பர் ஃபங்க்ஷனும் சேர்த்து தான் ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்கும். இந்த டெம்ப்ளேட்டை தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளாஸை யூஸ் பண்ணி அவர் சேம் செட் ஆஃப் கொஷினை ஒரு கஸ்டமர் வரும்பொழுதும் ரெக்குயர்மெண்ட்டாக கேட்பார். அந்த ரெக்குயர்மெண்ட் எல்லாமே அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் ஆர் அந்த பர்டிகுலர் டேபிளுக்கான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். சேம் ஃபார்முலா அவர் அப்ளை பண்ணுறாரா காஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு, அந்த சேம் ஃபார்முலா டெம்ப்ளேட்லேருந்து எடுத்து இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்பொழுது அவருக்கு அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கான காஸ்ட் வேல்யூ கிடச்சிரும். இதுதான் பேசிக்கான ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கான அண்டர்ஸ்டாண்டிங். எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன். இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். டேபிள் அப்படிங்கிற கிளாஸ் வச்சுக்கிறோம். இது ஒரு டெம்ப்ளேட். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேஸ் டைமென்ஷன், ஷேப், வெயிட், நம்பர் ஆஃப் லெக்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கும். தென் காஸ்ட் கேல்குலேஷனுக்கான ஃபார்முலா இருக்கும். இந்த காஸ்ட் கேல்குலேஷனுக்கு ஃபார்முலான்னு சொல்லலாம், இல்லை ஆப்ரேஷன் சொல்லலாம், வாட் எவர். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கஸ்டமர் வராங்க, டேபிள் 1 ஃபஸ்ட்டு டேபிள் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். ஸோ அவங்களுக்கான ரெக்குயர்மெண்ட் கேட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிடுறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்டேட் பண்ணும்போது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதை யூஸ் பண்ணி தான் காஸ்ட் கேல்குலேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்முலாவில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு காஸ்ட் கிடச்சிருது. அந்த காஸ்ட்டோட வேல்யூ 1000. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு கஸ்டமர் வராங்க, ஆர் சேம் கஸ்டமர் இன்னொரு டேபிள் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா டேபிள் 2 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ஜென்ரேட் ஆகும். இதுக்கான ரெக்குயர்மெண்ட் டிஃப்ரெண்ட். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ஆப்ஜெக்ட்க்கு ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி சேமாகவும் இருக்கலாம், டிஃபரும் ஆகலாம். இந்த கேஸில் டிஃபர் ஆகுது. ஸோ ஆப்வியஸ்லி காஸ்ட் உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு தான் இந்த காஸ்ட் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஆப்ரேட் ஆகுறது அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டியை தான் வச்சே தவிர வேற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாது. சரிங்களா? ஸோ இந்த விஷயம் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் முடியுங்களா? ஸோ இது மாதிரி அந்த சேம் ஷாப் கீப்பர் எவ்வளோ ஆப்ஜெக்ட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், வித் த சேம் டெம்ப்ளேட். டேபிள் கிளாஸுங்கிற டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி அவரால் எவ்வளோ ஆப்ஜெக்ட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து ஓவராலாக அந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, கிளாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட் ஆர் ப்ளூ பிரிண்ட். ஓகேங்களா? இதில் ப்ராப்பர்ட்டியும் மெம்பர் ஃபங்க்ஷனும் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்மளால் எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஒரு ஆப்ஜெக்ட்லையும் இருக்கிற ப்ராப்பர்ட்டி இன்னொரு ஆப்ஜெக்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியோட மேட்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை.
அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டில் உள்ள மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அது செட் ஆஃப் ஆப்ரேஷன் செட் பண்ணும். ஸோ அந்த ஆப்ரேஷன் ஆன் டாப் ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி தான் அதை யூஸ் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் ஓவராலாக நான் சொல்ல வர்றது இந்த வீடியோ மூலமாக. ஸோ பேசிக்காக கிளாஸ்னால் என்ன, கிளாஸுங்கிறது டெம்ப்ளேட், தென் அதுலேருந்து நம்மளால் என் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஆப்ஜெக்டில் உள்ள மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது மெம்பர் ஃபங்க்ஷன் ஆர் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. அந்த மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி தான் ஆப்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.